தீர்க்க தரிசனங்கள் யாவே எழுப்புதல் யூடியூப் சேனலிலே The prophecies mentioned in the Yahweh Revival Ministries YouTube channel, பதிவிடப்பட்ட முதல் பதிவிலே the first recorded and posted, பூமி எதிர்நோக்கி இருக்கும் பேர் ஆபத்து என்கிற தலைப்பில் the upcoming disaster which will be coming on earth, 2021 ஆண்டு செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதி பதிவிடப்பட்டது. in the month of September 23rd, 2021, it was posted and recorded. இரண்டாவது பதிவாக The second recording, வரப்போகின்ற அழிவை குறித்த தீர்க்க தரிசனம் the upcoming disasters, 2022 ஆண்டு மார்ச் மாதம் 20ஆம் தேதி பதிவிடப்பட்டது. in the month of March 20th, in the year 2022, it was recorded and posted. இது போக அநேக தீர்க்க தரிசனங்கள் யாவே எழுப்புதல் யூடியூப் சேனலிலே வரக்கூடிய அழிவுகளை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் பதிவிடப்பட்டு இருக்கிறது. Even many more prophecies which have to be fulfilled is also recorded and posted in the Yahweh Revival Ministries YouTube channel. பதிவிட்டதற்கு பின்பாக After being recorded and posted, பூமத்திய ரேகையிலே ஒரு மாற்றம் உண்டாயிருக்கிறதை குறித்து there has been a change in the equator, God prophesied. ஏற்கனவே பதிவு கொடுத்திருக்கிறோம். We also have recorded and posted the same prophecy. இது தேவன் 2021 ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அடியோனுக்கு பூமத்திய ரேகையை குறித்து வெளிப்படுத்தினாங்க. God showed me in a vision about the equator in the year 2021 in the month of February in the second. சந்திரனிலும் சில மாற்றங்கள் நடக்கும் என்று சொன்னாங்க. There will be some changes in the moon also. இதன் நிமித்தமாக ஒரு தேசத்தில் அல்ல, Not only in one nation, because of this, முழு உலகத்தின் குடிகளும் தத்தளிப்பார்கள். the whole world, the inhabitants of the whole world will totter. நாம் வாசிக்கிறோம் யோவேல் 2வது அதிகாரம் We read in Joel 2nd chapter, 1வது வசனத்திலே, verse 1, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், blow a trumpet in Zion, என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், sound an alarm on my holy mountain, தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவார்கள், let the inhabitants of the land tremble, ஏனெனில் கர்த்தருடைய நாள் சமீபமாயிருக்கிறது, for the day of the Lord is coming near. அது இருளும் அந்தகாரமான நாள், It is darkness and gloom, அது மப்பும் மந்தாரமான நாள். it is heavy and thicker darkness. இதைத்தான் லூக்கா 21வது அதிகாரத்திலே 25வது 26வது வசனத்திலே This is also mentioned in Luke 21 chapter verses 25 and சூரியனிலும் 26. சந்திரனிலும் வானத்தின் சத்துவங்களிலும் அசைக்கப்படும், And there will be signs in the moon, sun and stars on earth, and there will also be the powers of the heavens will be shaken. இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதை ஜனங்கள் கேள்விப்படும் போது அவர்கள் இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. And when people hear about such signs in the moon and stars on an earth, there will be great perplexity in the heart of the people. இந்த பூமத்திய ரேகையில் ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தினாலே Because of the changes in this equator, வெப்பத்திற்கு வெப்பமும் அதிகமாகிறது, heat for heat will be rising, பனிக்கு பனி, cold for cold, மழைக்கு மழை, rainfall for rainfall, குளிருக்கு குளிர், cold for cold, கடல் மட்டங்கள் உயரும், rise in the sea level, காற்று மாசுபடும், air pollution, காட்டு தீகள் பற்றி there பிடிக்கும், will be wildfire, பூமி எதிர்ச்சிகள் உண்டாகும். and there will be also earthquakes. இதெல்லாம் பூமத்திய ரேகையில ஏற்பட்டிருக்கிற மாற்றத்தினாலே வெப்பநிலையிலே மாற்றம் உண்டாகிறது, பருவநிலையிலே மாற்றம் உண்டாகிறது. All this will happen due to the changes in the equator and also the changes in the rise in temperature. நாம் அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே We saw in the United States of America நாம் 2025ஆம் ஆண்டு in the year 2025, ஜனவரி 7ஆம் தேதி in the month of January 7th, அமெரிக்காவுடைய பிரபலமான நகரங்களாகிய தெற்கு கலிபோர்னியா, லாஸ் ஏஞ்சல்ஸ் பகுதிகளில் the most well-known cities in America, Los Angeles and California, காட்டு தீ பற்றி பிடித்தது. there was burning wildfire. அங்கே பிரபலமான சினிமா ஸ்டுடியோக்கள், சினிமா நடிகர்கள், பெரிய ஐஸ்வர்யவான்கள், இன்னும் தலை சிறந்த தொழில் ஸ்தலங்கள் உள்ள இடமாக அது காணப்படுகிறது. It was the city full of cinema celebrities, cinema studio, all wealthy industries and all wealthier people. அந்த பகுதியிலே காட்டு தீ பற்றி பிடித்தது. And there was wildfire in that place. அமெரிக்க தேசத்துடைய தீயணைப்பு வீரர்களே திணறுகிற அளவுக்கு அதை அணைக்க முடியாதபடி அவர்கள் திணறினார்கள் அந்த நாட்களிலே. The firefighters of America were shocked and stunned and they were not able to put out the fire. இந்த நாட்களிலே In those days,
ஏறக்குறைய 18,000 பேர் வீடுகளை விட்டு வெளியேறினார்கள். Nearly 18,000 people left their homes. 18,000 வீடுகளும் கட்டமைப்புகளும் அழிந்தது. 18,000 houses and buildings were destroyed. ஏறக்குறைய 2 லட்சம் பேர் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார்கள். More than 2 lakh people were also got away from that place. இந்த காட்டுத்தீயிலே In this wildfire, 57,000 ஏக்கர் நிலங்கள் 57,000 தீக்கிரையாக சாம்பலாக்கப்பட்டது. 50,000 acres of land were burned to ashes. இந்த காட்டுத்தீயிலே மொத்தம் 57,000 ஏக்கர் நிலங்கள் எரிந்து சாம்பலாய் மாறினது. And due to this wildfire, 57,000 acres of land were burned to ashes. இவர்களுடைய இயல்பு வாழ்க்கை இன்றைக்கு பரிதபிக்கப்பட்ட நிலையிலே காணப்படுகிறது. Their practical normal life were disturbed and affected nowadays. இதில் இழப்புகள் ஏறக்குறைய $95 பில்லியன் முதல் $165 பில்லியன் வரைக்கும் பாதிக்கப்பட்டது. And the loss due to this wildfire is considered to be $95 billion to $165 billion.